ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல நம்ம வீட்டுல வழிபாடு செய்து வந்தோம்னா அந்த பௌர்ணமி வழிபாடு நம்ம வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி கொடுக்கும். அதுல முக்கியமா குலதெய்வ வழிபாடு நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம வாழ்க்கை தங்கு தடையின்றி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கை செம்மையாகும். அதுக்கு குலதெய்வ வழிபாடு தான் முன்னாடி செய்யணும். நம்ம என்ன இஷ்ட தெய்வங்கள் கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்தை முன்னாடி வச்சோம்னா தான் நம்மளுக்கு தங்கு தடையின்றி வாழ்க்கை நல்லா போகும். அதுக்கு நம்ம வீட்டிலேயே குலதெய்வத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கவங்க நம்ம வீட்டிலேயே இந்த வழிபாடை கண்டிப்பா செஞ்சோம்னா நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும். அதுக்கு புதுசா ஒரு மண்ணகல் எடுத்துட்டு கலப்படமற்ற ஒரு நல்லெண்ணெயை ஊத்தி அதுல 2-3 மிளகு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து கலப்படமற்ற தேன் 2 சுட்டு விட்டுட்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றி நம்ம தீப தூபங்கள் காமித்து நம்ம குலதெய்வத்திட்ட நம்ம வேண்டுதல்களை வச்சோம்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றி நம்ம வாழ்க்கை மென்மேலும் உயரும் அப்படின்ற